ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அசோக் நகர் விசிக அலுவலகத்திலிருந்து சாலமன் இணைகிறார். அங்கேருந்து என்ன உணர்வு வருகிறது, என்ன காத்து வீசுது? தாவேக்கா ஆதரவு காத்தா, எதிர்காத்தா? விஜய் வரத்துக்கான அறிகுறிகள் இருக்கா? ஆதரவு கொடுக்க போறாங்களா இல்லையா? திருமாவளவன் தான் அறிவிக்க போறாரு. பட் ஒரு திசை காட்டி ஏதேனும் பார்க்குறீங்களா சாலமன்? தமிழக வெற்றிக்கழக தலைவர் தொடர்ச்சியாக தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக பல்வேறு கட்சிகளுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். முக்கிய முடிவாக பார்க்கப்படக்கூடிய இந்த விசிகாவோட முடிவுதான். ஏனென்றால் ஏற்கனவே தாவேகா தரப்புல மொத்தம் 116 சீட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில 2 சீட்டுகள் மட்டுமே தேவைப்படுகிறது. இந்த 2 சீட்டுகள் அவர் கொடுத்தால் உடனடியாக பெரும்பான்மையை காட்டி ஆளுநரோட அழைப்பை தாவேகா தலைமையில் பெற்றிடலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில தான் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று காலை 11 மணி அளவில் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிக தலைமை அலுவலகம் முழுவதிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிப்பை மற்ற தொண்டர்களும் கேட்டு தொடர்ச்சியாக விசிக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த அசோக் நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் குழுமி இருக்கிறார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு இந்த விசிக அலுவலகத்தில் இருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் இந்த பகுதிக்கு வர இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசோக் நகரில் இருக்கக்கூடிய இந்த விசிக அலுவலகத்திற்கு வர இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தலைமை அலுவலகம் முழுமே போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு அவர் மாலையிடுவார் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த விசிக தலைவரோட திருமாவளவனோட முடிவு தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் 11 மணி அளவில் அறிவிக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. நேற்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் உயர்மட்ட குழுவில் என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவர் ஏதோ ஒரு ஓட்டல்ல தங்கியிருப்பதாக தெரிய வருகிறது. அதன் பின்னர் நேரடியாக இங்கே வர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஓகே, நீங்க ஃப்ரேமை காட்டலாம். நம்ம அங்க காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருமாவளவனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு ஏற்பாடு ஆயிட்டு இருக்கா? கேன் யூ ஷோ த ஃப்ரேம்? அதுதான் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுடைய பேக்ட்ராப்பில் தான் நிற்கிறீங்களா? ஏன்னா அங்கே மேடை போடப்பட்டிருக்கு, சேர் போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் திருமாவளவன் அறிவிக்கிறாரா? இஸ் தட் வேர் யூ ஸ்டாண்டிங்? நீங்கள் ஃப்ரேமில் காட்ட முடியுமா? இன்னும் சில மணி நேரத்திலேயே அவர் இந்த பகுதிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக அவரது எம்எல்ஏக்களுடன் அவர் தனது செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் முடிவை அறிவித்த பின்னர் தான் என்ன நடக்கும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அனைத்து செய்தியாளர்களும் அவரது செய்தியாளர் சந்திப்புக்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். வெளியிலேயும் அதிகப்படியான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். அவரது வருகை மட்டுமே எதிர்பார்த்து அவர் மட்டுமின்றி தாவேகா தரப்பிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு அவரை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அவரது முடிவை பொறுத்து தான் தாவேகாவோட நிலைமை என்பது என்ன குறித்து தெரிய வரும். தற்போது அனைவரும் செய்தியாளர் சந்திப்புக்கு காத்திருக்கின்றார்கள். ஓகே, நீங்க நிக்கக்கூடிய இடத்துக்கு பின்னாடி தான் செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு இருக்கு இல்லையா? அதை ஃப்ரேம்ல காட்டுங்க, நகர்ந்து காட்டுங்க. ஓகே, ஸோ அங்கே தான் திருமாவளவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆதரவா இல்லையா, தாவேகாவுக்கு ஆதரவா இல்லையா, எல்லா மைக்குகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அங்கே சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. அவர் ஹி வில் பி ஃபிளாங்க்ட் பை 2 MLAs, 2 MLAக்கள் சகிதம் திருமாவளவன் நடுநாயகமாக அமர்ந்து இந்த இடத்திலிருந்து தான் இன்னும் சற்று நேரத்தில் 10:30 மணி அளவில்னு சொல்லப்பட்டது. 11 மணி அளவில், மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ், இந்த இடத்துல இருந்து தான் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறார். ஸோ அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது டை பிரேக்கிங் நிலைப்பாடாக இருக்கும். ஹி வில் பி த டை பிரேக்கர், ஹி குட் பி த கிங் மேக்கர். அவர் நிலைப்பாடு எடுத்தாலும் ஆளுநருடைய செயல்பாடு, ஆளுநருடைய அணுகுமுறை இதெல்லாமும் கூட உற்று கவனிக்கப்பட வேண்டும். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் இன் ஃப்ளக்ஸ். வெவ்வேறு பர்மிட்டேஷன், வெவ்வேறு காம்பினேஷனில் பலதரப்பும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு வர்றாங்கங்கிறதையும் சேர்த்து நம்ம பதிவு செய்யணும். விஜய்க்கு ஆதரவா இல்லையா அப்படின்னு நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல இருந்து தான் திருமாவளவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். அந்த காட்சிகளோடு இணைய போகிறோம். இன்னும் நிறைய முக்கிய செய்திகள் காத்திருக்கு. நமது செய்தியாளர் எங்கே நம்ம மைக்கை விட்டுட்டா தந்தி டிவி நேயர்கள் எப்படி திருமாவளவனுடைய நிலைப்பாடு
நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள அப்படின்னு அவர் உங்களுக்கு செய்தி கொடுத்த கையோடு அங்க மைக்க வைக்க தயாராகிறார். திருமாவளவனும் வந்தவுடன் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் தொடங்கிவிடும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.